ஒருவேளை கூட்டணி அரசாங்கம்னு அறிவிச்சா கூட அந்த தூண்டில்ல போய் விழுறதுக்கு மற்ற கட்சிக்கு தயார் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை ஸ்திரமான ஆட்சியை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அப்போ ஸ்டாலினுக்கு இவங்க கூட்டணி அரசுன்னு சொல்ல சொல்ல அவருக்கு பலமா தான் முடியுங்கிறீங்க. இப்பயுமே அப்படிதான் மாறிது. அதனாலதான் எடப்பாடி வேகமா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. நீங்க அமித்ஷா சொல்லும்போது அங்க மொழிபெயர்ப்பு அந்த ஸ்ரீகாந்த் கருணேஷன் நினைக்கிறேன், அவர் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது கூட்டணி ஆட்சிக்கு தெளிவா சொல்றாரு தமிழ்லையும். அமித்ஷா சொன்னது வேணா புரியாம இருக்கலாம் அந்நேரம், ஆனா மொழிபெயர்த்தவர் சொல்றாருல, இவர் அப்படியே அமைதியான உட்கார்ந்து மேடையில. ஒருவேளை எடப்பாடிக்கு தமிழும் தெரியாதோ? இல்ல, அவர் எப்பவுமே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்குவாரு. அவரு அநேகமா இந்த பேட்டியையும் அவர் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்றாரான்னு தெரியல. ஆனா அவர் லேட்டா ரியாக்ட் பண்ணியிருக்காருங்கிறது ஒண்ணு. அப்ப அந்த பாதிப்பை உணர்றாரு அவர். ஏன்னா மீடியாவில் வருது, நீங்க அதிமுக சாதாரண கட்சி இல்லைல்ல, கீழே தொண்டர்கள் மறுநாளே பேசிடுவாங்க, உடனே கருத்து மேலே போகும், கீழே இப்படி பேசுறாங்க, கூட்டணி ஆட்சின்னா செட் ஆகாது நமக்குன்னு பேசுறாங்கன்னு மேலே போகும்ல. அதனால அவர் உடனடியாக அதை சொல்றாரு. ஒருவேளை பாஜக மறுபடியும் அமித்ஷாவோ இவரோ மறுபடியும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா அதை திமுக கையில் எடுத்துக்கும் கண்டிப்பா. ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கை, இந்த மும்மொழி கொள்கை, இந்த நிதி பங்கீடு, இது எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க. இதுல எல்லாத்தையும் ஏறி அடிக்க முடியும் அவங்களால. இது அதிமுகவே பதில் சொல்ல முடியாது. இதுதான் முன்னாடி இந்த பிரச்சனைகளாக முன்னிறுத்துறதுன்னு எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியல. அதுல ஒன்று கூட்டணி வலுவா இருக்கிறது, பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மாக் அப்படிங்கிற இவங்க பிரச்சாரம் எடுபடுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் வர்றாரு, அவர் என்ன அஜெண்டாவை முன்னிறுத்த போறாரு விஜய் இல்லை. திடீர்னு ஒருவேளை ஏதோ ஒரு 2 கட்சிகள், சின்ன கட்சியாக கூட இருந்தப்போ ஏதோ 2 கட்சிகள் திடீர்னு போய் தாவேகா கூட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா போன வாரம் ஒரு செய்தி இருந்தது, தாவேகாவும் பாமகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேச்சு இருக்கு நடத்தினதா நம்ம செய்திகளை நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ பாமக போகுதுன்னா இன்னொரு கட்சி கூட யோசிக்கலாம், ஏன் நம்ம போனா என்ன அப்படின்னு கூட ஏதோ ஒரு கட்சி ஒருவேளை அப்படி போகலாம். நீங்க இந்த ஓபிஎஸ்சி, டிடிவி, ஜிகே வாசனை தவிர மற்ற எல்லாரையும் போறதுக்கு வாய்ப்பு. சொல்லப்போனால் பிரேமலதா, விஜயகாந்த் கூட வேற ஒரு முடிவை எடுக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப இந்த வார்த்தை கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தை உண்மையிலேயே ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறது அது உண்மைதான். இல்லை, இதோட